காகம் உங்க வீட்டிற்கு அடிக்கடி வருதா? அப்ப இதை தவறாமல் பார்க்கவும். அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். மனிதனோட ஆத்மாவுக்கும் பசுவிற்கும் நாகப்பாம்பிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போன்ற நெருக்கமான தொடர்பு பறவை இனத்துல காக்கையிடம் இருக்குது. அப்படிங்கிறதுனாலதான் நம்மளோட பித்ருக்களோட ஆத்மா காக்கையோட உடம்புல மிக சுலபமாக இறங்கி நமது அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்கிறது. அதனால பித்ருக்களுக்கு பிண்டம் வைத்து அதை கொண்டுட்டு போய் காகத்துக்கு வச்சு அந்த காகம் எடுத்துக்கிட்ட அப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை கவனிப்போம், நம்ம சாப்பிடுவோம். இந்த காகம் ஒரு மிக அழகான பறவை. காகம் கருப்பா இருக்கு, இது எப்படி அழகுங்கிறீங்களா? அது தலையை சாச்சிக்கிட்டு அப்படியே ஒற்றை கண்ணால அது பார்க்கும் பாருங்க. அந்த அழகா 1000 கண் கொண்டு ரசிக்கலாம். குரல் வேணா கரகரப்பா இருக்கலாம். ஆனா இந்த காக்கா மிக சுத்தமான ஜீவன். தண்ணீர் கிடைக்கும் இடத்த எப்படியாவது தேடி ஒரு நாளைக்கு 2 முறை குளிச்சுடும். தனது துணைக்கு மரணம் ஏற்பட்டா ஒழிய வேற துணையே தேடாது. மனிதனை விட பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஒழுக்கத்துல சிறந்தது. அதனாலதான் பல காரணங்களால நமது முன்னோர்களோட வடிவமாக இந்த காகத்தை நம்ம பார்க்கிறோம். கேவலக்கோ பவதி கேவலாதி அப்படின்னு ரிக்வேதம் சொல்லுது. அதாவது பிறருக்கு கொடுக்காமல் உண்பவன் பாவத்தை உண்ணுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த காகம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்ம போய் உணவு வைங்க உடனே கான்னு கத்தி அதோட இனங்களெல்லாம் கூப்பிட்டு அது கூடி அப்படிதான் சாப்பிடும். ஆனா நம்ம அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனா இந்த கேவலாக்கோ பவதி கேவலாதி அப்படின்னு ரிக்வேதம் சொல்லுவதால நம்மளால முடியாட்டியும் நம்ம வசதிக்கு 10 பேருக்கு சோறு போட முடியாது அப்படின்னா ஒரு பிடி சாதம் தினசரி காக்காவுக்கு வச்சோம்னா போதும். காகம் எடுத்தப்புறம் சாப்பிடும் மரபை ஏற்படுத்தி கொண்டாலே போதும். பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும், பித்ருதோஷம் நீங்கும். இந்த காகம் நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க, பூமியோட வட துருவத்துல பனி இருக்கு. அங்க வெறும் பனிக்கட்டி குவியல் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அங்க வாழ தகுதி படைத்த சில மிருக இனங்கள் தான் இருக்கும். பெங்குவின் போன்ற சில மிருக இனங்கள் தான் இருக்கும். அதுல நம்ம ஊர் அண்டங்காக்கையும் அங்க இருக்குன்னா பாத்துக்கங்களேன். அப்ப நம்ம ஊரு காக்கை இல்லாத பகுதியே எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும், அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்ப பதிவை பார்க்கலாம். நம்ம தினமும் பார்க்கக்கூடிய பறவை தான் இந்த காகம். காகம் சில வீடுகளில் மட்டும் அடிக்கடி காலையிலேயே கான்னு கத்திக்கிட்டே இருக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது இறந்த முன்னோரோட அம்சமாக திகழக்கூடிய இந்த காகத்துக்கு வருங்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அறியக்கூடிய சக்தி இருக்கு. நமக்கு அதை சில சகுனங்கள் மூலமா உணர்த்தும். சில வீடுகளில் திதி தவசம்னு வைக்கிற உணவை தொடவே தொடாது. ஆனால் சில வீடுகளில் அந்த காகம் எப்பவுமே அது தன்னோட ஆசீர்வாதத்தை வழங்கி கரெக்டாக அவங்க வைக்கக்கூடிய திதி உணவு தவச உணவுனா எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, சரியாக எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடும். அதே மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் தன்னோட சகுனத்தால் சொல்லும். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைக்கும் கிராமப்புறங்கள்லாம் பாருங்கள், காகம் ஓயாமல் கரைந்தால் என்ன சொல்லுவாங்க, யாராவது விருந்தினர் வரப்போகிறாங்க அதை தான் காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காகம் நல்லதையும் காட்டும் கெட்டதையும் உணர்த்தும். காக்கைப்பாடினியர் அப்படிங்கிற சங்ககால புலவர் காகம் ஏற்படுத்தும் நல்ல சகுனங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. பயணத்தின் போது காகம் வலமிருந்து இடம் போனது அப்படின்னா தனலாபத்தை குறிக்கும். அதே இடமிருந்து வலம் போனது அப்படின்னா தன நஷ்டத்தை உண்டாக்கும். அதே மாதிரி பயணம் செய்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் காகம் கத்திக்கிட்டே வந்தது அப்படின்னா அந்த பயணத்தை நம்ம தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காகம் இன்னொரு காகத்துக்கு உணவு ஊட்டும் காட்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த பயணம் வெற்றிகரமாக முடியும், அந்த பயணம் இனிதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் பயணம் செய்யும்போது அவரது வாகனம், குடை, காலணி, அவரோட உடல், நிழல் இதில் தன்னோட சிறகால தீண்டுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த பயணத்தின் போது அவருக்கு அசம்பாவிதம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் ஒரு பயணம் போகிறோம், அந்த பயணத்தின் போது காகம் மேலே இருந்து பூஜை செய்கிறப்ப பூக்கள் போடுவோம்ல, அது மாதிரி பூவோ அல்லது இலையோ அல்லது ஒரு குச்சியோ போட்டது அப்படின்னாலும் தன லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோட தலையில ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை கண்டால் தன லாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணமின்றி கரைந்து ஒளி எழுப்பும் காகம் பஞ்சம் வரப்போவதை சொல்லும்.
காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் வந்து எதிரிகளால் தொல்லையும், இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் வந்து அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேர்பட போவதையும் குறிக்கும். ஒருவரின் மேலே படும் காகம் அவருக்கு உடல் உபாதை நேருதலை குறிக்கும். காகங்கள் கூட்டமாக ஒரு ஊரின் மேலாக பறந்தது அப்படின்னா அந்த ஊருக்கு பெரும் ஆபத்து வரப்போவதை காட்டும். ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி வந்து இந்த காகத்திற்கு உண்டு. இந்த காகத்துக்கு மனிதர்களைப் போலவே தீட்டை கடைபிடிக்கிற வழக்கமும் உண்டு. உதாரணமா ஒரு காக்கா இறந்துருச்சுன்னா போதும், அதை சுத்தி மற்ற காகங்கள்லாம் ஒன்று கூடி அப்படியே கூச்சலிடும். அதுக்கப்புறமா ஒரு நீர்நிலைக்கு சென்று தலைமூழ்கி குளிக்குமா. இப்படி மனிதர்களுக்கு இணையாக தீட்டை கடைபிடிக்கிற வழக்கம் கொண்டுள்ள காகத்திற்கு தீட்டுடன் உணவு அளிக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா அந்த உணவை எடுக்காது. காகத்திற்கு உணவு வைக்கும்போது அதனுடன் தண்ணீரும் சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. அமாவாசை அன்னைக்கு எள் கலந்த சாதம் வைக்கலாம். மற்ற நாட்கள்ல தயிர் கலந்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. சாதாரணமா சாப்பாடு வைக்கும் பழக்கம் இருக்கிறவங்க காகங்கள் சாப்பிடாம போனா அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அதுக்கு பிடிக்கல அப்படின்னு போயிடுவாங்க. இதுவே நம்ம பரிகாரத்துக்காக ஒரு பித்ருக்களுக்கான முன்னோர்களுக்கான உணவை வைக்கிறோம், அதை திதி தவசம் அப்போ வைக்கிறோம் அப்படின்னா அது சாப்பிடாம போடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷம் நமக்கு மனம் அப்படியே குழப்பமா இருக்கும். ஏன் சாப்பிடலன்னு தெரியல, நம்ம என்ன தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு பயம் வந்து வரும். காகத்திற்கு குறிப்பிட்ட 2 உணவுகளை மட்டும் வைக்கவே கூடாது. காக்கை அப்படிங்கிறது சனி பகவானோட வாகனம். அது மட்டும் இல்லாம காகம் வந்து யமதர்மருக்கு பிடித்த வாகனமாகவும் இருக்கு. யமலோகத்தோட வாசல்ல காகம் இருக்கிறதா ஐதீகம். காகம் என்பது மனிதர்களுடன் எளிதாக பழகும் தன்மை கொண்டதாக சொல்லப்படுது. விபத்துக்கள், அசம்பாவிதங்கள், முன்ஜென்ம பாவங்கள் போன்றவை காக்கைக்கு உணவு அளிப்பதால தடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. காகத்திற்கு ஒருபோதும் நம்ம அசைவ உணவை வைக்கக்கூடாது. மாமிசம் சாப்பிடக்கூடிய பறவையா அது இருந்தாலும் நம்ம கைகளால வந்து மாமிச உணவை வந்து வைக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எச்சில் பண்டத்தையோ அல்லது பழைய உணவையோ வைக்கக்கூடாது. இதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அளவற்ற பாவங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த காகத்துக்கிட்ட வந்து மற்ற பறவைகள்கிட்ட இல்லாத ஒரு அபூர்வ சக்தி நிறையவே இருக்கு. பொதுவா பார்த்தீங்கன்னா மற்ற பறவைகள், மற்ற உயிரினங்கள் எல்லாம் வீதியில இறந்து கிடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். பெரும்பாலும் இந்த காகம் வந்து அப்படி எல்லா இடங்கள்லையும் இறந்து கிடக்கிறதில்ல. அரிதா சில இடங்கள்ல பார்க்கலாம். ஆனாலும் கூட்டம் கூட்டமா பெரிய ஆலமரத்துல பாருங்க கூடு கட்டி வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான காக்கை இருக்கு. நம்ம காக்கா ஒரு வீட்டுல பக்கத்துல ஒரு மரம் இருந்தாவே எவ்வளோ காக்கா அந்த மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறோம். ஆனா அது எங்க போய் இறக்குது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோமா? அதை அதிகம் நம்ம பார்த்ததே இல்லை. இந்த காகத்துக்கு தான் உயிர் விடக்கூடிய நேரம் எப்போ வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிய வருமா. அதனால அது அடர்ந்த காடுகளுக்குள் சென்று தனக்குத்தானே ஒரு கூடு அமைத்து கொண்டு ஜீவ சமாதி அடைந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வளவு அற்புத சக்தி வாய்ந்த இந்த காகத்துக்கு தினந்தோறும் நம்ம உணவு வச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவு கூட சந்தேகம் வேணாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.